இந்த வெற்றி பயணத்துல பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அவங்க பயணம் செய்யலாம், கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்றது எந்த விதத்துல பெண்களை வலுப்படுத்தக்கூடியதாக, எம்பவர் பண்ணக்கூடியதாக, ஆற்றல் படுத்தக்கூடியதாக இருக்கு? எந்த விதத்துல? உழைக்கக்கூடிய மக்களுக்கு பயன் இருக்கு அப்படின்னா, உழைக்கக்கூடிய மக்கள்ல பெண்கள் மட்டும் இல்லைங்க. உழைக்கக்கூடிய மக்கள்ல கணிசமாக ஆண்கள் இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்களை நீங்க எடுத்துக்கங்க. அங்க பெண்களும் வேலை செய்யறாங்க, ஆண்களும் வேலை செய்யறாங்க. இப்ப தொழில் ரீதியாக போகும்போது அவங்களுக்கு நீங்க தனியா ஒரு அடையாள அட்டையை கொடுத்து எல்லாருக்கும் ஆண்கள், பெண்கள் திருநர் யாராக இருந்தாலும் அவங்க பயணிக்கிறதுக்கு நீங்க இலவசமா இந்த கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது வரவேற்கக்கூடியது. இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறது அப்படின்றது கருத்தளவிலேயே கொள்கை அளவிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல நமக்கு. அந்த பாயிண்ட தெளிவுபடுத்திட்டேன். எல்லா திட்டங்கள்லயுமே நீங்க பாருங்க, இந்த கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாமே ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு பின் இணைப்பு மாதிரி தான் கொண்டு வந்து சேர்க்கப்படுறாங்க. அவங்கள மையமாக வச்சு அவங்கள முதன்மைப்படுத்தி எந்த திட்டமும் சொல்றது கிடையாது. பொதுவா இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சாதாரண பேருந்துல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கறத இப்ப வெற்றி பயணம் அப்படிங்கறத மாற்றுறது மட்டும் இல்லாம அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த வெற்றி பயணம் பெயரில் மகாத்மா காந்தி அடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செஞ்சிருக்குதுப்பா. முதல் கட்டமாக மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். கூடுதலாக மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இதற்கு வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடு இல்லை. இப்ப எனக்கு அந்த கடந்த ஆட்சியும் சரி, இப்போ இந்த தாவிக ஆட்சி இப்ப அறிவித்திருக்கிறதுலையும் சரி, எனக்கு தனிப்பட்ட அளவுல கருத்து வேறுபாடு இருக்கு. நான் இந்த மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலவச பஸ் பயணம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. மகளிர்னு இந்த ஜெண்டர் அடிப்படையில பண்றது எந்த விதத்திலையுமே இந்த இலவச பஸ் பயணம் இருக்கு இல்லையா மகளிருக்கு, விடியல் பயணம், அவங்களுடைய விடியல் பயணம் இப்போ வெற்றி பயணம். ஏன்னா விடிஞ்சிருச்சு, இப்ப வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதனால அந்த லாஜிக்குமே நல்லா தான் இருக்கு. இப்ப வெற்றி பயணம்னு நம்ம சொல்லலாம். இந்த வெற்றி பயணத்துல பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அவங்க பயணம் செய்யலாம், கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்றது எந்த விதத்துல பெண்களை வலுப்படுத்தக்கூடியதாக, எம்பவர் பண்ணக்கூடியதாக, ஆற்றல் படுத்தக்கூடியதாக இருக்கு? எந்த விதத்துல? எந்த விதத்திலையுமே கிடையாது. இந்த திட்டம் எந்த விதத்திலையுமே கிடையாது. நீங்க வேலை செய்யறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உழைக்கக்கூடிய மக்களுக்கு பயன் இருக்கு அப்படின்னா, உழைக்கக்கூடிய மக்கள்ல பெண்கள் மட்டும் இல்லைங்க. உழைக்கக்கூடிய மக்கள்ல கணிசமாக ஆண்கள் இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்களை நீங்க எடுத்துக்கங்க. அங்க பெண்களும் வேலை செய்யறாங்க, ஆண்களும் வேலை செய்யறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதுதான் நான் முன்னாடி பாயிண்ட்ல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சமூக நீதி அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக அடிமட்டத்துல இருக்கக்கூடியவங்க அல்லது அதுக்கு அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடியவங்க, அவங்கள எல்லாரும் பயணிக்கிறதுக்கு இலவசமா தொழில் ரீதியாக பயணிக்கிறதுக்கு, அது தெளிவுபடுத்தணும். தொழில் ரீதியாக அவங்களுடைய பணியின் நிமித்தம் பயணிக்கிறதுக்கு இந்த இலவசமான அது கட்டணம் இல்லாம பேருந்து பயணம், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி. குழந்தை தொழில் முழுசாக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு போயிடல. அதெல்லாம் நம்ம ரியாலிட்டிய கணக்குல எடுத்துக்கணும். இப்ப தொழில் ரீதியாக போகும்போது அவங்களுக்கு நீங்க தனியா ஒரு அடையாள அட்டையை கொடுத்து எல்லாருக்கும் ஆண்கள், பெண்கள் திருநர் யாராக இருந்தாலும் அவங்க பயணிக்கிறதுக்கு நீங்க இலவசமா இந்த கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது வரவேற்கக்கூடியது. அது சமூக நீதி என்பால் அத அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பெண்களுக்கு மட்டும் இதை கொடுக்கறதுன்றது எந்த விதத்திலையுமே பெண்களை வலுப்படுத்துறதாகவும் இல்லை. பெண்களை நீங்க வலுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கொடுக்குற திட்டம் இருக்குது இல்லையா, அதை இன்னும் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். அப்புறம் பெண்களுடைய அவங்கள வலுப்படுத்த அவங்களுடைய திறமைகளை வளர்க்கிறது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆக்சுவலா அந்த அரசு திட்டங்கள்லாம் நிறையவே இருக்கு. முந்தைய அரசு இது தொடர்பாக நிறையவே செய்திருக்கிறாங்க.
இப்போ வரக்கூடிய இருக்கக்கூடிய தாவிக அரசுமே நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க, கைவசம் வச்சிருக்கிறாங்க. மோர் கிரியேட்டிவ் கடந்த ஆட்சியோட ஒப்பிடும்போது அந்த திட்டங்கள் எல்லாமே உங்ககிட்ட கைவசம் இருக்கு, அதெல்லாம் செய்வாங்க. அதுதான் முறையாக இருக்கும். இந்த இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறது அப்படின்றது கருத்தளவிலேயே கொள்கை அளவிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல நமக்கு. அந்த பாயிண்ட தெளிவுபடுத்திட்டேன். அடுத்து இந்த திட்டத்தை எடுத்துக்கிறோமே, இவர் சொன்னது மாதிரி இது இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல நம்ம அது வந்து ரொம்ப விவாதிக்கலாம் தேவையில்லை, குறை சொல்றது மாதிரி இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல், பொருளாதார சூழல், அரசினுடைய சூழல் அப்படி இருக்கு. அதுல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்றது பாராட்டக்கூடியதுதான், புரிஞ்சுக்கக்கூடியதுதான், வரவேற்க வேண்டியதுதான். அது 2வது பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ திட்டத்துக்குள்ள போவோமே, அதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த திட்டமே அந்த வேர்டிங், அத எப்படி அந்த அறிவிப்பை எழுதி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. அது நகரம், பெருநகரம் அது மையமாக வச்சிருக்கு. அந்த மக்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அந்த வார்த்தைகளே நகர் மைய சிந்தனையாகத்தான் இருக்கு. அது எழுதி கொடுத்த ஆட்கள் அப்படிதான். ஏன்னா யாராவது ஒரு ஐஏஎஸ் அப்படி ஆட்கள் தான் அதை ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய பின்புலத்துல இருந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெருநகரம், நகரங்கள்ல தான் அந்த டீலக்ஸ் பஸ், அந்த பஸ் இதெல்லாமே இருக்கு. அதுல எல்லாருக்குமே ஃப்ரீன்னு நீங்க சொல்றீங்கப்பா. சிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க பிரிவிலேஜ்ட் பீப்புள், அதனால அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வசதி இருக்கு? அவங்க எந்த பஸ்ல போகலாம்? அவங்களுக்கு இந்த வசதி இருக்கா? இல்ல இந்த மாதிரி ஏதாவது 1-2 பஸ் போறது நிறுத்துவாங்களா, ஏத்திக்கிடுவாங்களா ஒரு கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறதுக்கு? இல்ல அவங்க அந்த காலத்துல இருந்த மாதிரி, அந்த காலம்னா அந்த பழைய ஆட்சியில இருந்தது மாதிரி அதே மாதிரி இந்த டவுன் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு கிடக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது பெருநகரத்தை மையமாக வச்சுதான் இருக்கு இந்த திட்டம். அவங்களுக்கு தான் பெரிய அளவுல பயன் தரக்கூடியதாக இருக்கு. அதனால பொறாமையினால இல்ல, ஆனா அதை பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா இது எல்லா திட்டங்கள்லயுமே நீங்க பாருங்க, இந்த கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாமே ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு பின் இணைப்பு மாதிரி தான் கொண்டு வந்து சேர்க்கப்படுறாங்க. அவங்கள மையமாக வச்சு அவங்கள முதன்மைப்படுத்தி எந்த திட்டமும் சொல்றது கிடையாது. இதுல அந்த 2வது பாயிண்ட் நீங்க பாருங்களேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, புறநகர் பகுதி, அப்புறம் மலைப்பகுதி, இந்த 2 மட்டும் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த 2 பகுதியில இருக்கிறவங்களையும் சொல்லி இவங்க ஒரு மாவட்டத்தில இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு போவதற்கு ஏதுவாக அப்படின்றாங்க. ஏங்க இந்த புறநகர் பகுதின்னு நீங்க சொல்றீங்க, அங்க மலைப்பகுதின்னு சொல்றீங்க. இந்த மலைப்பகுதியில இல்லாம மலை அடிவாரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன திட்டம்? இந்த திட்டம் பொருந்துமா, பொருந்தாதா? புறநகர்ன்னு நீங்க சொல்றீங்க. அந்த புறநகர் இல்லாம ஒரு கிராமத்துல இருக்கிறவனுக்கு இந்த திட்டம் பொருந்தும், கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த திட்டம் பொருந்துமா, பொருந்தாதா? ஏன் நீங்க இந்த புறநகர் அப்புறம் மலைப்பகுதின்றதை தனிச்சு நீங்க சொல்லி இருக்கிறீங்க? பொதுவா இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சாதாரண பேருந்துல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னா எல்லாருமே பயணிக்கலாம் இல்லையா? கிராமத்துல இருக்கிறவங்க, குக்கிராமத்துல இருக்கிறவங்க, நகரத்துல இருக்கிறவங்க, புறநகர்ல இருக்கிறவங்க, யார் வேணாலும் ஒரு ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு இந்த பெண்கள் ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பயணிக்கலாம் அப்படின்னு ஈஸியா போயிடுது இல்ல? இதுல எதுக்காக நீங்க புறநகர் அப்புறம் மலைப்பகுதின்னு நீங்க சேர்த்தீங்க? இவங்க தவிர மத்தவங்க பயணிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதுல உள்ள ஏதாச்சும் ஒரு இது இருக்கும், அது அமுல்படுத்துறப்போ அதுக்கான இது என்னங்கிறது தெரிய வரும். எங்க அமுல்படுத்துறப்போ பண்ண போறோம் அப்படின்னா நீங்க எதையுமே சொல்லியிருக்க தேவையில்லை. நாங்க அப்ப இந்த டீலக்ஸ் பஸ்ல போகலாம், அந்த பஸ்ல போகலாம் அப்படின்றதெல்லாம் ஏன் சொன்னீங்க? இப்ப இந்த மகளிர் திட்டம், இந்த விடியல் வெற்றி பயணம்ன்றது நடைமுறைப்படுத்தப்படுது. அது டீடைல்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அப்புறமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? நகர்ல இது எல்லாத்தையும் செஞ்சிருவோம்னு சொல்லுவீங்களா? கிராமம்னு வரும்போது எதையுமே சொல்ல மாட்டீங்களா? அது இந்த மாதிரி நாங்க பேசணும், நாங்க கேட்கணும். இருக்குமா, எங்களுக்கு பொருந்துமா, பொருந்தாதா? இப்போ உதாரணம் இங்க எடுத்துக்கீங்களேன். இங்க கம்பத்துல இருந்து திண்டுக்கலுக்கு பஸ் இருக்குதுங்க, சாதாரண பஸ், அரசு பஸ் போகுது. அந்த பஸ்ல இந்த கம்பத்துல இருந்து சின்னமனூருக்கு ஒருத்தர் போகணும். நிறுத்தி ஏத்துவானா, ஏத்த மாட்டானா? அது சாதாரண பேருந்து தான் ஏத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதான் சாதாரண பேருந்து. அதான் அப்ப நீங்க அப்படியே நீங்க மலைப்பகுதியை சொல்றீங்க, புறநகர் பகுதின்னு சொல்றீங்க. இது 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கிராமம், காக்குச்செம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க. சின்ன கிராமம், ரோட்ல தான் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க போக முடியுமா, முடியாதா?
ஏன்னா அது புறநகர் பகுதியும் கிடையாது, மலைப்பகுதியும் கிடையாது, இடையில இருக்க ஒரு கிராமம். அவங்க போக முடியுமா? முடியாதா? பஸ் நிறுத்துமா? நிறுத்த ஏத்துவாங்களா? ஏத்த மாட்டாங்களா? சாதாரண பேருந்தத்தை பத்தி தான் பேசுறேன். ஆனா அந்த பஸ் வந்து குமரியில இருந்து திண்டுக்கலுக்கு போற வண்டி. முதல்ல அங்க பேருந்து நிக்குதாங்கிறது ஒரு அடுத்த கேள்வியா இருக்குல்லப்பா. ஏன்னா டவுன் பஸ் தான் அந்த மாதிரி ஏரியாலாம் நான் இழிவா பேசல. பொதுவா சின்ன சின்ன ஊர்ல வந்து டவுன் பஸ் தானே நிக்குது. சிறப்பு பேருந்துகள்லாம் வந்து நிக்கிறது இல்ல. மெயின் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனா தான் நம்ம சிறப்பு பேருந்தை பத்தியே பேசலங்க. இல்லங்க இல்லங்க நான் சிறப்பு பேருந்தை பத்தியே பேசல. அரசு சொன்ன பேருந்து சாதாரண பேருந்து தான். நீங்க வந்து சில ஊர்கள்ல நிக்கிறீங்க, சில ஊர்கள்ல நிக்க மாட்டேன்றீங்க. ஆனா இப்போ வந்து வெற்றி பயணம்ங்க. மகளிருடைய வெற்றி பயணம். அப்போ இந்த பஸ் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் நின்னு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெற்றி அனுபவத்தை கொடுக்குமா? கொடுக்காதா? அப்ப அங்கேயுமே வந்து நகரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் கிடைக்குமாமா? இதனுடைய பலன் கிடைக்குமா? அப்போ இந்த கிராமத்துல இருக்கிறவன் பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு அவன் போகணும். இப்ப கிராமத்துல இருக்கிற பெண் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுனுக்கு அவங்க போகணும். அப்ப அது எப்படி போவாங்க? அங்க போய் அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு ஊருக்கு போகணும். என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப எதுக்கு இந்த திட்டம்? அதுதான் சொல்றேன். இந்த திட்டம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கூலி கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கான திட்டமாகவே இல்லையே. நீங்க சொல்ற இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றது இல்லையே. அப்ப எவ்வளவு உதாசீனப்படுத்துறீங்க உங்க திட்டத்திலேயே சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை. அது தெளிவு. அதான் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறீங்க? யாருக்கு உண்மையிலேயே தேவையோ, யாருக்கு கிராமத்துல இருக்கிறவங்க தாங்க இந்த பெண்கள் தான் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போற ஆட்கள் டெய்லி நாங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கோமே எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இதை அட்லீஸ்ட் வார்த்தையிலேயாவது அவங்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கலாம். நீங்க அது கூட செய்யல. எல்லாமே அப்படியே பெருநகரம் நகரம் அவ்வளவுதான். இப்ப புறநகரம் அப்புறம் மலைப்பகுதி கோடை வாசஸ்தலம். அது அவங்களுக்கு வந்து அங்க எல்லாமே அந்த டூர் போனது கொடைக்கானல் ஊட்டி அப்படி போயிருப்பாங்கல்ல அந்த அரசு அதிகாரிகள் எழுதி கொடுத்தவங்க. அதனால மலைப்பகுதியை பத்தி சொல்றாங்க. அங்க உண்மையில மலைவாழ் மக்களை பத்தி அவங்களுக்கு அக்கறை. அந்த டூர் போனதுனால அந்த மலைப்பகுதி அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். உடனே அதை சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதுல இது விஜய வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அவருடைய பின்னணியே நம்ம தெரியும் நமக்கு. அவருக்கு கூட இருந்து எழுதி கொடுக்கும் இந்த அரசு அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா அக்கறையோட செயல்படணும். அப்புறம் இந்த அரசு அதிகாரிகள்ல அந்த கீழ்நிலையிலிருந்து அடிமட்டத்திலிருந்து வந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை இந்த அரசு வந்து பயன்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்ப நம்ம பேசுறோமே இதை புரிஞ்சுக்கணும்னாலே இப்ப இந்த காணொலியை பார்க்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு இது என்னன்னே புரியாதுங்க. ஏன்னா இவன் கிறுக்குத்தனமா போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வழியை புரிஞ்சுக்கணும்னாலே அதுக்கு அதுக்கு வந்து அந்த அந்த அனுபவம் இருக்கணும் உங்களுக்கு. அது தெரிஞ்சிருக்கணும். அல்லது நீங்க எஃபர்ட் எடுக்கணும். அந்த பயணம் வெற்றி பயணம் விடியல் பயணம் 2 பயணத்திலுமே நான் பயணிச்சிருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி அந்த விடியல் பயணத்துல போனப்போ அந்த பேருந்துல போய் எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. வாங்கி பார்த்தா நான் ஒரு ஆள் தான் போறேன். 1x5 35 அப்படின்னு போட்டாங்க. ரூ. 7 டிக்கெட் ரூ. 35 அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. என்னடா 35 00 போட்டிருந்துச்சு. 5 பேர் எங்க நம்ம போறோம் அப்படின்ட்டு கொடுத்திருந்தாங்க. திருப்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்கள்ட்டையும் நான் கேட்டேன். டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கி பார்த்தா அவங்களுக்கு 8 போட்டிருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேர் தான் போறாங்க. 8 அப்புறமேலு இது மாதிரி திருப்பி அடுத்த முறை பயணிக்கிறப்ப இதே மாதிரி 2, 3 இந்த மாதிரி டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து திமுக ஆட்சி காலத்துல. அடுத்து வந்து சரி தாவேகா வெற்றி பயணத்துல போவோம் அப்படின்ட்டு அதுலயும் போனா அதுல வந்து குறைந்த அளவு எண்ணிக்கையில இருந்துச்சு. 2 ஒரு ஆள் போனா 2 டிக்கெட் 3 டிக்கெட் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஆனா இதே இது நான் சொல்றது கிராமத்துல இந்த மாதிரி ஊர்ல இருந்து போறப்ப இந்த இது இருந்துச்சு. ஆனா இதே சென்னையில இருந்து நான் சரி போய் பார்ப்போம். இங்க எப்படி டிக்கெட் குடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கேயும் நான் போய் பார்த்தா 2 பேர் போனா கரெக்டா 2 பேருக்கான டிக்கெட் தான் குடுத்தாங்க. ஒருவேளை நான் போன பேருந்துல அந்த மாதிரி நடந்துச்சாங்கிறதும் தெரியல. அதற்கப்புறம் அந்த 2 டிக்கெட் தான் கரெக்டான டிக்கெட் குடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்குது. இது தொடர்பா வந்துட்டு அங்க நடத்துனர்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் பேசுறப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? அதிகமா டிக்கெட் போட்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறப்ப இது மாதிரி குடுக்க சொல்லியிருக்கிறாங்க.
அதிகமா இப்போ போட்டு நீங்க பாட்டு குடுங்க இஷ்டத்துக்கு குடுக்குறாங்கப்பா. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாரி எண்ணிக்கையில ஒரு டிக்கெட்ட போட்டு குடுத்துறாங்க. ஆனா அந்த ஒவ்வொருத்தவங்க பெண்கள், மகளிர் பயணிக்கிறாங்களா, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து போக்குவரத்து துறைக்கு காசு குடுக்கணும் தானே. ரூ. 7 ரூ. 10 அந்த எவ்வளவு பேர் பயணம் பண்ணிருக்காங்களோ அதுக்கு வந்து அரசு போக்குவரத்து துறைக்கு குடுக்கணும். இப்போ நான் ஒரு ஆள் போனதுக்கு 5 பேருன்னு சொல்லிட்டு எனக்கு டிக்கெட் குடுக்குறாங்க. ரூ. 35 ரூ. 7க்கு ரூ. 35 குடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து ஒரு ஊழலுடைய வெளிப்பாடா தானப்பா இருக்குது. ஆமா, இது ஊழல் தான். இது கடந்த ஆட்சியில நடந்தது எனக்குமே தெரியும். இப்போ இந்த ஆட்சியில இப்ப தொடருதா இது? ஆமா. அது அப்படி தாவேக்கா வெற்றி தொடருது பயணத்துல அப்படின்னா பயணம் செஞ்சிருக்கேங்கிறத சொல்றேன் நான் அது. ஆமா, 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 தொடருது அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ ஆ இந்த டாஸ்மாக்ல அதே இது அந்த ரூ. 10ன்றது ரூ. 20 ஆகி தொடருது. அப்புறம் இந்த நெல்லு கொள்முதல் பண்ற இடத்துல அந்த இது தொடருது. இப்படி எல்லாமே அது தொடர்ச்சியாக தான் இருக்கு அப்படின்றது தான் பரவலாக நிலவக்கூடிய ஒரு எதார்த்தமா இருக்கு. இது தாவேகா அரசு கவனத்துல எடுத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சிலத நியாயப்படுத்தியிருக்காங்க. இப்போ பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்றதெல்லாம் அவங்க நியாயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அத நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அதாவது அந்த விஷயம் அவங்களுக்கு கவனத்துக்கு போயிருக்கு. அத டீல் பண்றது மாதிரி ஒரு இம்ப்ரஷன குடுக்குறாங்க. அது மாதிரி இந்த நெல் கொள்முதல் பண்ற இடத்துல இருக்கிறதையும் அவங்க கவனத்துக்கு போயிருச்சு. அதை எடுக்கிறோன்றாங்க. ஆனா என்னன்னா, அது அப்படியே தொடருது அப்படின்றது தான் எதார்த்தமா இருக்கு. இப்போ இந்த பஸ் டிக்கெட் சம்பந்தமா இப்போ கவனத்துக்கு அவங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுடைய புண்ணியத்துல அது அவங்க கவனத்துக்கு போய் சேரட்டுமே. சேர்ந்தா அவங்க எ முயற்சி எடுக்கிறோம், டீல் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த டாஸ்மாக் மாதிரி அந்த ரூ. 10 மாதிரியோ அல்லது நெல் கொள்முதல்ல ரூ. 40 கிலோவுக்கு ரூ. 1 அப்படின்ற அந்த கணக்குலயோ திரும்பவும் இது தொடரலாம். நமக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மென்ட் மாதிரி தான் நமக்கு தெரியுது. டிக்கெட்டு போட்டு அந்த நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த துறைய கொஞ்சம் காப்பாத்துறது மாதிரி. அதுக்கு இது இந்த இந்த அடிஷனலா வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் அது உதவியாக இருக்குமோ என்னன்னு தெரியல. இல்ல இதுல வேற யாராவது பணத்த ஸ்விண்டில் பண்ணிட்டு போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. எல்லாம் இது தாவேக்கா அரசு கவனத்திற்கு போய் சேரும்னு நம்புவோம்.